Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன மாதிரி நம்ம கொடுத்து விடலாம் அப்படிங்கிற சின்ன ஐடியாவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ரெசிபி போல் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பிஸ்கட்டோ ப்ரெட்டோ இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அதே டயத்தில் நம்மளுக்கும் வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஹெல்தியானதும் கூட தான். இப்போ வாங்க நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவாக நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் தான் பார்க்க போகிறோங்க. ஆப்பிள்னோடனே நார்மலான ஸ்நாக் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதில் அந்த ஆப்பிள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஆப்பிள் ஒரு முழு ஆப்பிள் எடுத்துகிட்டு அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. தோலில் இப்போலாம் நிறைய வேக்சின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால நம்ம தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்து விடலாம். இதில் நம்ம கட் பண்ணோடனே அது கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப் லெமன் போட்டுக்கோங்க. அது நல்லா அந்த லெமன் வாட்டரில் நம்ம நல்லா ஆப்பிள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டிஷ்யூ வச்சு அந்த தண்ணிலாம் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அவங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு தோதாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் போட்டுட்டு இதோடையே நான் 2 டேட்ஸும் வச்சிட போகிறேன். டேட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி ஒரு டேட்ஸாவது குழந்தைங்களுக்கு எப்படியாவது நம்ம கொடுத்துடலாம். இதில் நான் இன்றைக்கி 2 டேட்ஸும் கொஞ்சம் ஆப்பிளும் வச்சு விட்டாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்பர் 2. இப்போது செகண்ட் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோங்க. இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சின்ன சைஸில் சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம பீனட் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பீனட் பட்டர் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பீனட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நான் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணும்போது நமக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம மார்னிங் டிஃபனுக்கு எப்போயும் சப்பாத்திக்கு மாவு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாவுலேயே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம டிஃபனுக்கு இல்லாமல் நைட்டு டின்னருக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாவை கூட நம்ம வச்சு அதை கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம். அப்போ நமக்கும் வேலையும் மிச்சமாகும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதே நேரத்தில் அதில் நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்லா க்ரன்ச்சியாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பசி இருந்தால் கூட அது நல்லா கொஞ்சம் அடங்குறதுக்கு நல்லா ஒரு இதுதான் இந்த ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தியோடய நம்ம ஒரு டேட்ஸையும் சேர்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், செகண்ட் டேக்கு நம்ம ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ரெசிபி நம்பர் 3. இந்த தேர்ட் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு ஃப்ரூட் சாலட் தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் ஒரு மாதுளை, ஒரு ஆப்பிளை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பனானா, அதோட ஒரு 4 டேட்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எந்த ஃப்ரூட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ், அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ஃப்ரூட்ஸாக கொடுத்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும். கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம செய்யணும்னா நம்மளுக்கும் டெய்லி கொடுக்குறதுனா முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக கொஞ்சம் கொடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளும் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கும் போது நம்மளும் இதை சாப்பிடுவோம். நம்மளுக்கும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும். நமக்குன்னு தனியாக எதுவும் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யும் போதே நமக்கும் சேர்த்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுவோம். ஸோ இந்த ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் நான் டேட்ஸ் தனியாக சேர்க்கலை. ஏன்னா நம்ம டேட்ஸ் ஏற்கனவே ஃப்ரூட் சாலட்லேயே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால சேர்க்காம நான் அப்படியே விட்டுட்டேன்.
ஸோ இந்த தேர்ட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ரெசிபி நம்பர் 4. இந்த 4th ரெசிப்பியில் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைங்க. கொழுக்கட்டைனா நம்ம வந்து மாவு பிசைஞ்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மார்னிங் டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் புழிஞ்சோம் அப்படின்னா அதில் மாவு வந்து எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா, இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடியாப்பம் வேகிற கேப்பில் நமக்கு கொழுக்கட்டையும் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு, அதே டயத்தில் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இடியாப்பம் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த கொழுக்கட்டையும் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை, தனியாக ரெடி பண்ண வேண்டியதில்லை. அதனால் நமக்கும் வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, அதை நான் பாக்ஸில் வந்து போட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் ஒரு 4-5 பீஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணல, அதனால் நம்ம வந்து ஒரு டேட்ஸோடவே ஒரு 4-5 பாதாம் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட 4th டே ஸ்நாக் ரெசிபி வந்து முடிஞ்சது. நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணுற அதே டயத்திலே வந்து இந்த ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியும் வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி 5. இந்த 5th ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக நான் வந்து இன்றைக்கி தட்டாம்பயிறு சுண்டல் வந்து ரெடி பண்ண போகிறேன். சுண்டல்னோடனே நம்ம வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு சுண்டலை யூஸ் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நமக்கு 2 in 1 எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் இந்த வாரத்தில் வந்து தட்டாம்பயிறு குழம்பு வச்சதுனால தட்டாம்பயிறு சுண்டலை வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு வேக வச்சதுனால இதில் வந்து காரப்பொடியும் தேங்காய் துருவலும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியும் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நம்ம வந்து மத்தியானத்துக்கு லஞ்சுக்கோ இல்லை மார்னிங் டிஃபனுக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்நாக் பாக்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்து விடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்காக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. இதில் நம்ம குழந்தைக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா, அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு அதோடவே டேட்ஸ் வச்சிடலாம். ஒன்று இன்றைக்கி டேட்ஸோட எக்ஸ்ட்ராவாக வந்து 2 வால்நட் வந்து வச்சுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு 5th டேலையும் ஸ்நாக் வந்து சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்காக ரெடி பண்ணியாச்சு. இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 5 ரெசிபீஸையும் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ரெசிபீஸில் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கும் வந்து ரொம்ப டைம் கம்மி தான். அதில் நான் வந்து லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ண வேண்டி இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி முதலே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எல்லா ரெசிபீஸையும் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வேலை முடியும். நம்ம டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து வேலை பார்க்கலாம். நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.